Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கார்ட்போர்டை வச்சு ஒரு சூப்பரான ஐடியா வால் டெக்கர் ஐடியா தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டோட இன்டீரியர் வந்து இந்த மாதிரி பண்ணிருந்தாங்க. பட் நான் வந்து வுட்ல பண்ணிருந்தாங்க. சோ நம்ம வந்து இந்த கலர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் வந்து கார்ட்போர்ட்ல பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். First cardboard வந்து எடுத்துக்கோங்க. அதோட length வந்து பாத்தீங்கன்னா 4 cm ஓடும் அதோட breadth வந்து 20 cm இருக்க மாதிரி மார்க்கிங் பண்ணிட்டு அது வந்து கட் பண்ணிக்கோங்க. சிசர் வெச்சோ இல்ல கட்டர் வெச்சோ கட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப வீடியோல காமிக்கிற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நமக்கு மொத்தம் ரெக்டாங்கிள் பீஸ் மொத்தம் பாத்தீங்கன்னா 20 பீஸ் வந்து நமக்கு தேவைப்படும். சரியா? நம்ம வந்து 4 கலர்ஸ் வெச்சு அதே மாதிரி ஒவ்வொரு கலரும் வந்து 5 இருக்க மாதிரியான டிசைன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ண போறோம். இது வந்து நீங்க கூடவோ குறைக்கவோ வந்து செஞ்சுக்கலாம். எல்லா ரெக்டாங்கிள் பீஸையும் வந்து நல்லா கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் வந்து 4 டிஃபரண்ட் கலர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க், ப்ளூ, yellow and green. பாத்தீங்கன்னா அந்த 4 கலர்லயும் வந்து பாத்தீங்கன்னா கிளிட்டர் ஷீட் ஒன்னு அதுக்கு அப்புறம் நார்மல் கலர் பேப்பர் ஒன்னு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா சோ வால்ல இந்த மாதிரி டிசைன்ல தான் நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போறோம். சரியா? சோ அதுல சென்டர்ல இருக்க பீஸ் வந்து கிளிட்டர் ஷீட் வச்சு ஸ்டிக் பண்ண போறோம். மிச்சம் இருக்க 4 கார்ட்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கலர் பேப்பர் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து ஃபோம் ஷீட்டும் நார்மல் கலர் பேப்பரும் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வச்சிருக்க ஃபோம் ஷீட்டும் கலர் பேப்பரும் வந்து நம்ம கார்ட்போர்ட் சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபோம் ஷீட் வந்து கரெக்டாக அந்த கார்ட்போர்ட் என்ன சைஸோ அதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து நார்மல் ஃபெவிகால் வச்சு தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்களும் நார்மல் ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங் க்ளூலாம் வேணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து கலர் பேப்பர் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ கலர் பேப்பர் எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்பேஸ் விட்டு நம்ம வந்து அதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ண போறோம். நான் இப்ப வீடியோல காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண போற கார்ட்போர்ட்ஸை வந்து அந்த கலர் பேப்பர்ல வச்சுட்டு அது வந்து மெஷர்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. கார்ட்போர்டுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துட்டு சிசர் வச்சு கட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபெவிகால் வச்சு க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் வச்சு அப்ளை பண்ணும்போது நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அந்த கார்ட்போர்டுடைய சைடு எல்லாமே வந்து கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோம் ஷீட்டில் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஆனால் கலர் பேப்பரில் அந்த மாதிரி பண்ணும்போது தான் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. 4 கார்ட்போர்ட்ஸ்க்கு வந்து கலர் பேப்பரும் ஒரு கார்ட்போர்டுக்கு வந்து கிளிட்டர் ஷீட்டும் வந்து ஒட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வாலில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒன்றுத்துக்கும் அந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நம்மளால் வந்து கட் பண்ணி ஒட்டிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு ஈஸியான வே எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த பேப்பரையும் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் வந்து சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டிக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேலை ரொம்ப ஈஸியாக முடியுன்றதுக்காக நான் இதை வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு கிளிட்டர் ஷீட்டையும் இதே மாதிரி வேலை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்டில் வந்து எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடட் டேப் வச்சு நான் ஒட்டியிருக்கேன். ஓகேவா? டபுள் சைடட் டேப்பே வந்து ரொம்ப குட்டியாக ஒட்டினாலே வந்து போதும், நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். வந்து வாலில் ஸ்டிக் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணும்போது பிளைனாக இருக்க வாலில் வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி பாருங்கள். டிசைன் இருக்க வாலில் ஸ்டிக் பண்ணும்போது அது வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்காது. அவ்வளோதான், நம்மளோட வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு சூப்பராக ஈஸியான ஒரு கிராஃப்ட் வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. இன்னொரு வீடியோவில் ஒரு சூப்பரான கிராஃப்டோட நான் வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.